ஹாய் டியர்ஸ், வணக்கம். இன்னைக்கு எபிசோட் 4ல் உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன அப்படின்றத சொல்லித்தரேன். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா சீக்கிரமாக புரிஞ்சுவாங்க. அடிப்படை தெரிஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாசித்தல் பயிற்சி வந்துடும். அது உண்மை. நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. நான் கற்றுக் கொடுத்ததுலேருந்து அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது உயிரும் உடம்பும், உயிர் நம்மளுடைய ஆத்மாவாகிய உயிர், ஆன்மா என்ற உயிர், இந்த உடம்பு இப்படி தான் நம்ம ஆக்ஷனில் காமிச்சு கொடுக்கணும். இந்த ஆன்மாவாகிய உயிரும் இந்த உடலும் சேர்ந்து தான் உயிர்மெய்யாக வந்து அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ நம்ம ஆத்மாவாகிய உயிர் இல்லாமல் இந்த உடம்பு இயங்காது இல்லையா? ஆடுவோம், பாடுவோம், என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் அந்த உயிர் இல்லைன்னா செய்ய முடியுமா? போய் சேர்ந்த மாதிரி தான். அதே போல் இந்த உடம்பாகிய மெய் என்றால் உண்மை என்று ஒரு பொருள். இந்த மெய்யாகிய உடம்பு இல்லாமலும் தனித்து இயங்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டோம், நம்மளால் உடம்பு மெலிஞ்சு போகுது, படுத்த படுக்கையாக இருக்கிறோம். ஆனால் உயிர் இருக்குது. நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? தனித்து இயங்க முடியுமா? முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு இந்த உயிர், ஆன்மாவிய உயிரும் வேணும், இந்த மெய்யாகிய உடம்பும் வேணும் இல்லையா? இப்போது தமிழ் எழுத்துக்களை நம் உயிருக்கும் மெய்க்கும் ஒற்றுமைப்படுத்தி தான் இறைவன் உலகிலேயே இந்த உயரிய படைப்பாகிய மனிதனை படைத்திருக்கிறான். சரிங்களா? இப்போ அந்த உயிரும் மெய்யும் எப்படி நமக்கு சேர்ந்தது அப்படின்னுள்ளது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த உடம்பையும் ஆன்மாவையும் சொல்லிக் கொடுத்தா அடிப்படை கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அவங்க நல்ல வாசித்தல் பயிற்சிக்கு வந்துடுவாங்க. இப்போ உயிர்மெழுத்து என்றால் என்னன்னு சொல்லுவோம். உயிர் 12ம் மெய் 18ம், அதாவது உயிரெழுத்து 12 சொல்லணும், மெய் எழுத்து 18. இன்னொரு விஷயம், பிள்ளைங்க நிறைய பேர் இக்குல மேலே உருண்டை மாதிரி போடுவாங்க. அந்த உருண்டை மாதிரி போடக்கூடாது, சீரோ மாதிரி போடக்கூடாது, டாட்டு தான் வைக்கணும். அதை நல்லா சொல்லிக் கொடுங்க. உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் உயிரோடு மெய் சேர்ந்து இப்படியே காமிச்சு கொடுங்க. உயிரோடு மெய், இது உயிர்னு வச்சுக்கோங்க, இது மெய்ன்னு வச்சுக்கோங்க. உயிரோடு மெய் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக ஒலிக்கிறது. அப்போது 12 × 18 இதை பெருக்கும்போது 216 எழுத்துக்கள் ஒலிக்கிறது. ஆயுத எழுத்தை விட்டுருங்க. சரிங்களா? 216 எழுத்துக்களாக ஒலிக்கிறது. இப்போது உயிரோடு 12ம் மெய் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் உயிரோடு மெய் சேர்ந்து உயிர்மெய்யாக ஒலிக்கிறது. எடுத்துக்காட்டி ஏதாவது ஒன்று மெய்க்க கூட ஒரு உயிரை சேருங்க. இக்கு கூட்டல் ஆசமம் கா, இச்சு கூட்டல் ஓசமம் சோ, இப்படி 2 எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்தாலே அவங்க டைரெக்டாக இந்த இது கூட இதை சேர்த்து, இதை கூட இதை சேர்த்து, இது கூட இது, அந்த ஓசை இச்சு கூட்டல் ஓ சோ, இஞ்சு கூட்டல் ஓ ஞோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போது உயிர்மெய் எழுத்துக்கள் பேசிக் சொல்லி தந்தாச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இதை வீட்டில் நீங்கள் அடிப்படையாக இருந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சார்ட்டில் எழுதி போட்டாலே பிள்ளைங்க படிச்சிருவாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நிறைய பசங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரையும் குறிப்பிட்டுன்னு சொல்லலை. நிறைய பிள்ளைங்களுக்கு தமிழ் வாசித்தல் பயிற்சி வரல. அதனால் இந்த அடிப்படையை சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாசித்தல் பயிற்சி வந்தாலே அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரையில் வாசிக்கிறது நல்ல நிறைய, அதாவது பேஸ் நம்ம எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தமிழை போற்றி பாதுகாப்போம். தமிழுக்கு தலைவணங்குவோம். நன்றி, வணக்கம்.